வணக்கம். நான் முரளிகிருஷ்ணா, ஏஎல்பி அஸ்ட்ராலஜர். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அக்ஷய லக்ன பத்ததி முறையில வருட பலன்கள் 2026 கடகம், அதாவது ஏஎல்பி கடகம் அல்லது ஏஆர்பி கடகம் அவங்களுக்கான வருட பலன்களை பார்க்கலாம். இப்ப கடகம் ராசியில புனர்பூசம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரம் இயங்கி கொண்டிருக்கோம். அப்புறம் இல்ல குரு தசை, சனி தசை. ஏஆர்பியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குரு தசை யாருக்கு போகுதுன்னு பார்க்கணும், சனி தசை யாருக்குன்னு போகுதுன்னு பார்க்கணும், புதன் தசை யாருக்கு போகும், அவங்களுக்குலாம் இந்த பலன் கரெக்டா இருக்கும். இது பிறப்பு லக்னத்துல இருந்து சொல்லப்படல, அட்சய ராசி அட்சய லக்னத்துல இருந்து, அதாவது வயதுக்கேற்ப லக்னம், அதாவது 10 வருடத்திற்கு ஒரு முறை லக்னம் மாற்றம் நிகழும். அதன் அடிப்படையில நம்ம இந்த வருட பலன்களை கணிச்சிருக்கோம். இப்ப கடக ஏஎல்பி ஏஆர்பிக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துலையும், ராகு கேதுக்கள் 8 மற்றும் 2ஆம் இடத்துலையும், சனி பகவான் 9ஆம் இடத்துலையும் அதாவது ஜூன் மாதம் வரைக்கும் பயணிக்கிறாங்க. அதாவது கடக லக்னத்துக்கு கடக ஏஆர்பிக்கு குரு பகவான் 12, அதாவது 6ஆம் பாவத்துக்கும் 9ஆம் பாவத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் 12ஆம் இடத்துல கோச்சாரத்துல போறாரு. அப்படின்னா என்னன்னா, விரயஸ்தானத்துல இருக்கார் குரு பகவான். அப்ப 6ங்கிறது நோய் மற்றும் மருத்துவ செலவுகள், வயிறு சம்பந்தமான உபாதைகள் மற்றும் கடன் வரங்கிறத பிராப்தம் 12ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் பார்க்கறதுனால வரும். அதுக்கப்புறம் அவரே 9ஆம் பாவத்துக்கும் இருக்கனால, அதாவது தந்தைக்கு ஒரு செலவு பண்ண வேண்டிய காரணமும் மற்றும் பாக்கியத்தும் விரயத்திலையும் இருக்கு. முதலீடுகளையும் கவனமா நம்ம கையாள வேண்டி இருக்கு. ஸோ அப்போ நம்ம குரு பகவான் நமக்கு இந்த காலகட்டத்துல செலவீடுகள், முதலீடுகள் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை இயக்குவார். ஸோ அந்த காலகட்டத்தில் நம்ம முதலீடு பண்ணும் போது கவனமா பண்ணிக்கணும். அதே மாதிரி கடன் சார்ந்த மருத்துவ செலவுகளையும் உருவாக்குவதற்கான வாய்ப்பு உண்டு. அதன் பிறகு சனி பகவான் நமக்கு 7 மற்றும் 8ஆம் ஆதிபத்தியம் பெற்று 9ல போய் உட்கார்ந்துருக்காரு. அப்ப இந்த ஜாதகருக்கு 9ஆம் பாவத்துல சனி பகவான் பாக்கியஸ்தானத்துல இருந்து நமக்கு 3ஆம் பாவத்தை பார்க்கிறாரு மற்றும் லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு. அதுக்கப்புறம் 6ஆம் பாவத்தையும் பார்க்கிறாரு. ஸோ அப்போ இந்த காலகட்டத்துல கடன் தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது லாபத்திலையும் லாபஸ்தானத்தையும் சனி பகவான் பாக்கியத்திலிருந்து லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால நமக்கு மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் உண்டு. மற்றும் முயற்சி சார்ந்த விஷயங்களையும் சாதகமா இருக்கும். ஸோ சனி பகவான் இந்த கடக லக்னத்துக்கு கற்பலன்களை வழங்குவார். ஸோ கடக லக்னத்துக்கு சனி பகவான் இந்த வருடம் முழுவதும் நல்ல பலன்களை கொடுப்பார். ஏன்னா அவர் ஆதிபத்தியம் 9ஆம் பாக்கியஸ்தானத்துல இருக்காரு. ஆனா ஒரே ஒரு விஷயம், அவர் 7ஆம் வீட்டுக்கும் 8ஆம் வீட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். ஸோ 7ங்கிறது திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் மற்றும் சமூகம், மக்கள் தொடர்பு, நண்பர்கள், மற்றும் 8ஆம் பாவங்கிறது தீராத பிரச்சனை, இதெல்லாம் இருக்கு. அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நண்பர்கள் மூலியமாக ஒரு பிரச்சனை ஏற்படலாம். அதுக்கான ஆதிபத்தியம் பெற்றிருக்கனால நம்ம இந்த காலகட்டத்துல நண்பர்களிடமும் மனைவியிடமும் சிறிது கவனத்தோடு இருக்க வேண்டும். மனைவியிடம் தேவையில்லாத வார்த்தைகளை விடக்கூடாது. ஸோ சனி பகவான் இருப்பதனால வார்த்தைகளை கவனம் தேவை. தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் ராகு கேதுக்கள். ராகு 8ஆம் இடத்துல இருக்கிறது ராகு கேதுகள் எப்பவுமே நம்மளுடைய பூர்வ புண்ணிய அடிப்படையில் இயங்கும். திடீர் வரவுகள், செலவுகள், பிரச்சனைகள், அதே மாதிரி திடீர் நல்ல விஷயங்கள் எல்லாமே ராகு கேதுக்கள் கொடுக்கும். 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஏற்கனவே 8ங்கிறது திடீர் நிகழ்வுகளுக்கான கண்டங்கள் உண்டு. ஸோ ராகு அங்க இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் கவனமா கையாள வேண்டிய சூழ்நிலை உண்டு. அடுத்து குரு பகவான் 2/6/2026 பிறகு கடக லக்னத்துக்கே பயிற்சி ஆகிறாரு. அந்த டயத்துல நமக்கு குரு பகவான் 6 மற்றும் 9 ஆதிபத்தியம் பெற்று 1ல இருக்காரு. அப்ப 6ஆம் பாவத்துக்கான குரு லக்னத்துல வர்றதுனால நமக்கு மருத்துவ செலவுகள், தலைவலி தொடர்பான நீர் கோர்க்கிறது, தலையில நீர் கட்டிகள், இந்த மாதிரி ஏதாவது நீர் சம்பந்தப்பட்ட கட்டிகள் அது உண்டாவதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ நம்ம தலை சம்பந்தமான இதுல நீர் கோர்க்காம நம்ம பார்த்துக்கிறது நல்ல விஷயம். அதுக்கப்புறம் அவர் 9ஆம் பாவத்துக்கும் லக்னத்துல இருக்கனால, ஸோ பாக்கியஸ்தானம் நம்மளுக்கு லக்னத்துல வர்றதுனால அது ஒரு நல்ல அமைப்பு. கடன் தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு.
அந்த கடன் நல்ல முறையில பயன்படுத்திட்டு நம்ம கையில இருக்கு. அதுக்கு நம்ம ஜாதகம் சப்போர்ட் பண்ணணும். அதன் பிறகு சனி பகவான் அதே 9ல தான் இருக்காரு. நமக்கு குரு பகவான் பார்வைகள் பார்க்கும்போது 1, 2, 3, 4, 5 5ஆம் பார்வையும் 7ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் பார்க்குறாரு. அப்ப குரு பகவான் வந்து 1, 5, 9 பார்வைகள் உண்டு. அப்ப இந்த 1, 5, 9க்கான நிகழ்வுகள் வந்து சாதகமாக இருக்கும். குழந்தை பேராக இருந்தாலும் சரி, குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இஷ்ட தெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தர்ம காரியங்கள், இது எல்லாமே நல்லபடியா இருக்கும் இந்த காலகட்டத்தில். அதன் பிறகு குரு பகவான் 2ஆம் பாவத்துக்கு போறார். அதாவது குரு பகவான் வருமான ஸ்தானத்துக்கு, குடும்பஸ்தானத்துக்கு, பேஜஸ்தானத்துக்கு போறது இந்த காலகட்டத்துல குரு 2ஆம் பாவத்துல இருக்கிறதுனால நம்மளுக்கு 9ஆம் பாவத்துக்கு அது 6ஆம் பாவமும் இருக்கு. அப்ப தந்தைக்கும் மகனுக்குமான ஒரு பேச்சுவார்த்தைகள்ல சில பிரச்சனைகள் உண்டாகலாம். அதனால ஏன்னா இது 9ஆம் பாவத்துக்கு 6ஆம் பாவம் இருக்கிறதுனால, 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தை மூலியமா ஒரு சிறு சிறு தொந்தரவுகள் இருக்கும். இல்லைன்னா நமக்கான டேர்ம்ஸ் சரியில்லாம இருக்கும். கேதுவும் இருக்கிறதுனால வார்த்தைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏற்கனவே கேது நம்ம வாயை தொடர்ந்து பேசவே முடியாத அளவுக்கு பண்ணி விட்டுருவாப்புல, சுருக்குவாரு. அதனால வந்து குருவும் கேதுவும் இணைந்திருக்கும் போது நம்ம கொஞ்சம் கவனமான இதுல கையாள வேண்டும். அதன் பிறகு வந்து ராகு கேதுக்கள் வந்து வருட கடைசியில், அதாவது நவம்பர் மாத கடைசியில வந்து குரு பயிற்சி ஆறாங்க. அவங்க வந்து ராகு வந்து 7ஆம் இடத்துக்கும் கேது வந்து 1ஆம் இடத்துக்கும் வரும்போது நமக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள்ல வந்து ஒரு எதிர்பாராத சம்மதத்தையும் கொடுப்பாரு, அதே மாதிரி எதிர்பாராத தடைகளையும் ஏற்படுத்தி விடுவார். ஏன்னா ராகு கேதுக்கள் 1 இருக்கும்போது ஒரு சைடு வந்து எதிர்பார்ப்பே இல்லாம இருப்பாங்க, ஒரு சைடு எதிர்பார்ப்பு அதிகமாக இருப்பாங்க. இது ரெண்டையும் நம்ம கவனத்தில் கையாண்டு நம்ம வரங்களை பார்க்க வேண்டும். இந்த காலகட்டத்துல நவம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு கடகங்கிறதுக்கு நல்லாவே இருக்கு. சனி பகவான் வந்து நமக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்குற இடத்துல இருக்காரு. குரு பகவான் வந்து லக்னத்துக்கு மாறும்போது கொஞ்சம் நல்ல பலன்கள் கொடுப்பார். ஓகேங்களா? மேலும் அடுத்த நாள்ல வந்து நம்ம வந்து சிம்ம ராசிக்கான வருட பலன்களை பார்க்கலாம். தனியா நம்ம ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நமக்கு என்னுடைய நம்பர், வாட்ஸ்அப் நம்பரு மட்டும் நம்பருக்கு என்னுடைய இதுக்கு கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. மேலும் அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.